ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய பேசிக்ஸ். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டாபேஸ் டெவலப்பர் மூணுமே டெவலப் பண்ணுறது தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா என்னென்ன டெவலப் பண்ணணும்? ஜென்ரலாக ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்ஸ்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணணும், பேக் எண்ட் இது ரெண்டுமே, இது டேட்டாபேஸ் எல்லாம், இது இப்போ எல்லாமே டீட்டெயிலாக டெவலப் பண்ணுறவங்க தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் டெவலப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ், பேக் எண்ட் மட்டும் டெவலப் பண்ணுறீங்கன்னா பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் ஸ்டாக்கில் வந்து நம்ம எல்லாமே ஒரு வெப் ஆப்ஸுக்கு தேவையான ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டு எல்லாமே டெவலப் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்ன, பேக் எண்ட் அப்படின்னா என்ன, டேட்டா பேஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் ரீசெண்டாக எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பண்ணால் நல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது கம்பெனிஸில் அப்படின்ட்டு. ஸோ எதனால் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் கற்றுக்கிறவங்க விட பேக் எண்ட் ரெண்டுமே தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் எண்ட் டெவலப்பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ஃபுல் ஸ்டாக் வந்து எடுத்து ரெண்டுமே டெவலப் பண்ணுற மாதிரி கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்ன, ஜென்ரலாக நம்ம ஃப்ரண்ட் எண்ட் என்ன, HTML, CSS, JavaScript இது 3 யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பூட்ஸ்ட்ராப், ரியாக்ட் அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ CSS யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல்ஸ் அப்படின்றது க்ரியேட் பண்ணுவோம். பட் இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் சில டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த 10 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா CSSக்கு பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி 2 லைன்ஸ்லேயே நம்ம வந்து அந்த கோடை, அந்த ஸ்டைல் ஷீட் கோடை ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி JavaScript வந்து நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம 10 லைன்ஸ் ஒரு 100 லைன்ஸ் கோட் அப்படின்னா ரியாக்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து வித்தின் ஃபியூ லைன்ஸ்லேயே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் கம்பேரிங் டு JavaScript. ஸோ அதுதான் இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்டாக்கில் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கிளைண்ட் சைடு, இது வந்து நம்ம ப்ரௌசர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கிளைண்ட் வந்து வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரௌசர் மூலியமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் இங்கே தான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். ஸோ நீங்கள் இதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸாக ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது டெவலப் பண்ணுறதுக்கு HTML, CSS. HTML வந்து ஒரு கண்டென்ட் அப்படின்றது நம்ம வெப்பேஜில் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து HTML யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் அப்படின்றது க்ரியேட் பண்ணுறதுக்கு CSS யூஸ் பண்ணுவோம். அந்த வெப்பேஜில் ப்ரௌசர் சைடில் நம்ம வந்து சம் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் பண்ணணும்னா JavaScript யூஸ் பண்ணுவோம். அப்போ இது என்ன பூட்ஸ்ட்ராப், ரியாக்ட் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டைல் ஷீட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து லைப்ரரிஸ், டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வித்தின் கோட் ரியூசபிலிட்டி அப்படின்றது பண்ணணும்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ரியாக்ட் வந்து JavaScriptல கோட் ரியூசபிலிட்டி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க் தான் ரியாக்ட். ஸோ இதில் வந்து லைப்ரரிஸ், டூல்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதை வச்சு நம்ம கோட் அப்படின்றது 2-3 லைன்ஸ், இப்போ 10 லைன்ஸ் கோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2-3 லைன்ஸ்லேயே இந்த லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நம்ம 2-3 லைன்ஸு அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து இப்போ பேக் எண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பேக் எண்ட் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளைண்ட் வந்து டைரெக்டாக டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சர்வர் யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரிக்வஸ்ட்டு, ரெஸ்பான்ஸு அண்டு சம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம சர்வர் சைடு ஸ்கிரிப்ட் அப்படின்றத டெவலப் பண்ணணும். அதுதான் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வர் மூலியமாக தான் நம்ம இங்கே டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை ஸ்டோர் பண்ணணுன்னாலையும் நம்ம சர்வர் மூலிமா பண்ணுவோம். இந்த சர்வர் நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக, இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுறதுக்காக சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுதான் Node.js, Express.js. ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் அப்படின்றத டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேட்டா பேஸ் நம்ம எதாவது யூஸ் பண்ணலாம். SQL, Oracle, MongoDB,
ஓகே, எதுக்கு நான் இங்கே வந்து ரியாக்ட், பூட் ஸ்ட்ராப் இது மட்டும் தான் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை, நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. பூட் ஸ்ட்ராப் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே ஆங்குலர் அந்த மாதிரி கூட ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம எதுக்காக இது நான் வந்து இங்கே ரியாக்ட், பூட் ஸ்ட்ராப் பற்றி சொல்லியிருக்கேன்னா, இப்போது கம்பெனிஸில் வந்து இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணேன். இது இல்லாமல் இதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, ஆங்குலர் அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்க்கும் நோட் ஜேஎஸ்க்கும் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேக் ஹேண்ட் யூஸ் பண்ணலாம். பட் கம்பெனிஸில் இது யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து MongoDB அப்படின்றது நம்ம டேட்டாபேஸில் இப்போது ரீசெண்டாக கம்பெனிஸ்லாம் இதை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறதுனால நான் MongoDB இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நம்மளுக்கு Oracle, SQL அந்த மாதிரி கூட டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ ஒரு பர்சன் வந்து ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் டெவலப் பண்ண தெரிஞ்சிருந்தால் அவங்கள தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றது சொல்கிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஃபுல் ஸ்டாக் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. MERN ஃபுல் ஸ்டாக், மீன் ஃபுல் ஸ்டாக், லேம்ப் ஃபுல் ஸ்டாக், லெம்ப் ஃபுல் ஸ்டாக் அப்படின்ட்டு. நம்ம இந்த ஃபுல் ஸ்டாக்கில் ப்ரோக்ராம் வெப் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸாக MongoDB அண்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ரியாக்ட் அண்ட் தென் பேக் எண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ், நோட் ஜேஎஸ் இந்த மாதிரி காம்போஸ் சூஸ் பண்ணி நம்ம வெப் ஆப் டெவலப் பண்ணுவேன். அதை MERN அப்படின்வாங்க, MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை வச்சு தான் அவங்க எந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து கம்பெனிஸில் MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், மீன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் அப்படின்னா சேம் அதே தான், MongoDB டேட்டாபேஸ் வந்து அகைன் இங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ்ஸு அண்டு ஆங்குலர் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு, இது மாதிரி பேக் எண்டுக்கு நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காம்பினேஷன் எடுத்து நம்ம வந்து வெப் ஆப் டெவலப் பண்ணால் அவங்கள மீன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போது பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது இருக்குது. ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் ஏ பிளாட்ஃபார்ம் ஃபார் டெவலப்பிங் அப்ளிகேஷன் விச் ப்ரொவைட்ஸ் ஏ ஃபவுண்டேஷன் ஆன் விச் த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் கேன் பி பில்ட். ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபார் டெவலப்பிங் அப்ளிகேஷன், ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுது ஃப்ரேம் ஒர்க். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் வந்து ரீயூசபிள் ஆஃப் கோட் மாடியூல்ஸ். ஸோ நம்ம வந்து சில கோட் வந்து ப்ரீடிஃபைண்டாக இருக்கும், அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரேம் ஒர்க் இன்னும் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, ஸ்டாண்டர்டைஸ்டு ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இது ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணுறதுக்கும் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் ஃபாஸ்டராக பண்ணலாம், சிம்பிளாக பண்ணலாம். எப்படி ஃபாஸ்டராக அப்படின்னா, இட் ப்ரொவைட் சம் டூல்ஸு, லைப்ரரிஸு, டெக்னாலஜிஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம கோட் அப்படின்றத, வெப் ஆப் அப்படின்றத, ஆர் வெப்சைட் அப்படின்றத ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ், லைப்ரரிஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் தட் ஆர் யூஸ்டு டு கிரியேட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப். ஸோ இது மூலியமாக நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வித்தின் ஃபாஸ்டராகவும் சிம்பிளாகவும் நம்ம ஒரு வெப் ஆப் அப்படின்றத டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அகைன் நம்ம இதில் பார்த்தோன்னா இது வந்து நம்மளுக்கு டைம் அப்படின்றது சேவ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணுது ஃபார் டெவலப்பர்ஸ் டு பில்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ் குவிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ முன்னாடியே என்னென்ன நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும், லைப்ரரி ஃபைல்ஸ் அதெல்லாம் என்னென்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே அங்கே டிஃபைன் ஆகிருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதுதான் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம்.